ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 1958ஆம் ஆண்டுக்கு பிறகு தனிச்சு போட்டியிட்ட வரலாறு கிடையாது. இப்போ தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு நாம வலிமையை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும், அதற்கான கட்டமைப்பு வேலைகளில் திமுக ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த எண்ணம் கனிமொழி அவர்களுடைய மனதில் தோன்றுவதற்கு காரணமே இந்த டீ கடையில் யார் யாரெல்லாம் அரசியல் பேசினாங்களோ அவங்க தான் தோல்விக்கு காரணம், அவங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டீ கடையில் அரசியல் பேசியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் அபவ் 50-55 வயசுக்கு மேலே 50-55-60 வயசை கடந்தவர்கள் எல்லாருமே குறியில மன்னர்களாக இருக்காங்க. இவங்க ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிட்டு இருக்கு. அப்போ அவங்கள ஓரம் கட்டுறாங்க அப்படின்னாலே அந்த பகுதியில் திமுக இன்னும் வீக் ஆகுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கொளத்தூர்ல தோல்வி கண்டதுனால திருச்சி கிழக்குல இறங்கி நீங்க வெற்றி பெற்று அமர்ந்தால்தான் அதை ஈடுகட்ட முடியும். ஏன்னா திமுகவினரே ஒரு விதமான விரக்தியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தலைவர் தோல்வி கண்டுட்டாரு, எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு கட்சி தலைவராகத்தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு செயல்படுவதற்கு ஒரு தடை இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு நெருடல் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும். இதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் அத்தனை எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல்ல செயல்படுவாங்க. கடந்த காலத்தில் செயல்பட்டது போல திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக தோல்வி அடைஞ்சிருந்தா அது சாதாரண நிகழ்வு. இப்போ தாவேகா கிட்ட தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விரக்தி, இன்னொரு பக்கம் வெறுப்பு, மூன்றாவதாக ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜோசப் சொன்னா கிறிஸ்தவ ஓட்டு விழுவும், விஜய் ஓட்டு சொன்னா இந்து ஓட்டு, அந்த தொனியில பேசியிருக்காங்க. விஜயின் இருந்தவரை பொறுத்தவரைக்கும் ஒரு பகுதியில் விஜய் அப்படிங்கிற நேம பயன்படுத்தி இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜோசப் விஜய் அப்படிங்கிறத பயன்படுத்தினதுனால நீங்க மாத்தி குத்திட்டீங்க. நான் பாத்தீங்கன்னா ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்திருந்தா நீங்க எனக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில நீங்க ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஜோசப் யார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி உருவாகும். அப்போ திமுக இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கவுத்து போட்ட கரப்பான் பூச்சி போலதான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் நடந்த ஒரு கட்சி மீட்டிங்ல நம்ம தனித்தே நின்று தேர்தலை களம் காணக்கூடிய அளவுக்கு நம்மளை வலிமைப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தன்னோட ஸ்பீச்சில் ஒரு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது சற்று கவனம் பெறக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக மாறி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் மீட்டிங் முடிஞ்சதன் பிறகு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய பதவியிலிருந்து விலகிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி பார்க்கறது? இந்த ரெண்டு விஷயங்களுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஒரு விஷ பரீட்சை, அதற்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பரீட்சை அப்படின்னாலே சோதனைகள் நிறைந்தது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைந்த நிகழ்வு தெரியும். இப்போ தான் 10வது ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது. பாஸ் மார்க் எடுக்க முடியாத அளவுக்கு தோல்வி அடைந்தது. திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே அதுக்கு சாக்கு போக்கு காரணங்கள், சப்பை கட்டக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் பேசிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு ஏற்ற ஒரு தகவல் தான். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 1958ஆம் ஆண்டுக்கு பிறகு தனிச்சு போட்டியிட்ட வரலாறு கிடையாது. இப்போ தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு நாம் வலிமையை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும், அதற்கான கட்டமைப்பு வேலைகளில் திமுக ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த எண்ணம் கனிமொழி அவர்களுடைய மனதில் தோன்றுவதற்கு காரணமே தமிழக வெற்றி கழகம். தனித்து களம் கண்டு 108 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் அதை யாருமே பண்ணதில்லை. அண்ணாவும் பண்ணதில்லை, கலைஞர் அவர்களும் பண்ணதில்லை, இப்போ ஸ்டாலின் அவர்களும் பண்ணுறதில்லை. பல
50 அரை நூற்றாண்டு காலமா யாரும் பண்ணாததை கனிமொழி சொல்றாங்க அப்படி இல்ல அண்ணா காலத்துல தான் அது திமுக பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டிக்கிட்டாங்க. அதன் பிறகு அண்ணா ஆட்சியில அமர்ந்த பிறகு சில ஆண்டுகள்லயே இறந்துட்டாங்க. ஸோ அதனால அதுக்கான வாய்ப்புகள் அப்போ உருவாகல. ஸோ அதனால அதற்கான இது உருவாகல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் விரும்பல. கூட்டணி தான், தொடர்ச்சியாக கூட்டணி தான். ஏன்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் தான் கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறத கலைஞர் கருணாநிதி அவர்கள் முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் வழியில் அதே கொள்கையோடு தான் பயணிச்சாங்க. அதாவது நம்ம கூட்டணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், கூட்டணி வலிமை அதிகமாக இருந்தால் வெற்றி பெற்று விடலாம், நம்ம சைடு வீரர்கள் அதிகமாக இருந்தால் போரில் வெற்றி பெற்று விடலாம், ஆப்போசிட்டில் வீரர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் போதும் நாம அடித்து காலி பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கால்குலேஷன் தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எந்த ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் இந்த தேர்தல் வந்து புரட்டி போட்டு விட்டுருக்குது, திமுகவை முழுவதுமாக புரட்டி போட்டு விட்டுருக்குது. இப்படியான சூழ்நிலையில் தான் 58க்கு பிறகு இப்போ ஸ்டாலின் தலைமையில் திமுக இருக்கும் போதுதான் தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு திமுக தன்னை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் திமுகக்குள்ளேயே கனிமொழி மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. சரி, தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு வலிமையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கட்சி கட்டமைப்பில் எது போன்ற மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்க, தோல்வி கண்டவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வெளியேறிடுங்க. இதற்கான காரணம் பின்னணி என்ன அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்கள வந்து பதவியிலிருந்து தூக்கி அடித்தால் அந்த பகுதியில் திமுகவுக்கு வந்து எது போன்ற நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களும் உணர்ந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்டமைப்புகள், ஒவ்வொரு கட்சிகளுக்குமான கட்டமைப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இரட்டை இலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிமுக தமிழகம் முழுவதும் வியாபித்திருந்தது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கலைஞர் உதயசூரியன் அப்படின்னு சொன்னாலும் 3வது நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த குறுநில மன்னர் 3 பேரையும் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து திமுக வெற்றி பெறுவது. அதாவது உதயசூரியன், கலைஞர், அந்த தொகுதி இப்போ திருச்சி அப்படின்னா KN நேரு, தூத்துக்குடி அப்படின்னா பெரியசாமி, கீதா ஜீவன். ஸோ இதே போல தான் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து திமுகவுடைய கட்டமைப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுக்குள்ள இங்கே ஒரு குடும்பம் உட்கார்ந்து தமிழகம் முழுவதையும் ஆட்சி பண்ணுகிறது அப்படின்னா மாவட்டம் தோறும் இன்னொரு குடும்பம் உட்கார்ந்து அங்கு வந்து குறுநில மன்னர் போல அந்த பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க. அதாவது சோழர் காலத்தில் சோழர் படையெடுப்புகளை பொறுத்த வரைக்கும், சோழ மன்னர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து போரை புரிந்து அந்த நாடை வெற்றி பெற்ற பிறகு திருமண உறவை அந்த பகுதியில் ஏற்படுத்திடுவாங்க. அந்த மன்னர் கூட ஏற்படுத்தி அவர்களுடைய ஆளுமையின் கீழ் அந்த பகுதி செயல்படக்கூடிய நிலையில் செயல்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாம போரில் வெற்றி பெற்ற பிறகும் நம்ம கண்ட்ரோலில் வச்சிருந்தோம்னா எந்த நேரத்தில் வேண்டாலும் உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. அப்போ ரிலேஷன்ஷிப்பின் மூலமாக அவங்க வெளியே போக முடியாது, வெளியே போனால் அவங்க குடும்பத்துக்கே பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் செயல்படுவாங்க. இதே போன்ற ஒரு கட்டமைப்பு தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒரு குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வைத்து திமுகவுடைய கட்டமைப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு நாம கட்சியை வலுப்படுத்தணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயம், அதே நேரத்தில் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பேசக்கூடிய விஷயம், இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் இந்த தேர்தலில் வந்து வெற்றி வகை சூடி இருக்காங்க. டீ கடைகளில் பேசிய அரசியலை நீங்கள் வந்து இனி சோசியல் மீடியாக்களில் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய மனதிலேயே அவருக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, கட்சியில் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், முதியவர்கள் அதிக அளவில் இருக்காங்க. அவங்க இன்னும் டெக்னாலஜி வைஸாக வளரல. டீ கடையில் உட்காந்துக்கிட்டு தான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக அவர்கள் பேச துவங்கவில்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து டீ கடை அரசியல் போதும். இந்த டீ கடையில் யாரெல்லாம் அரசியல் பேசினாங்களோ அவங்க தான் தோல்விக்கு காரணம். அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் அரசியல் பேசியவர்கள் அப்படின்னு சொல்லும் போதா அபவ் 50-55 வயசுக்கு மேலே 50-55-60 வயசை கடந்தவர்கள் எல்லாருமே குறுநில மன்னர்களாக இருக்காங்க. இவங்க வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிட்டு இருக்கு. அப்போ அவங்கள ஓரம் கட்டுறாங்க அப்படின்னாலே அந்த பகுதியில் திமுக இன்னும் வீக் ஆகுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ரத்தம் பாய்ச்சக்கூடிய, அப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை எதிர்த்து அடுத்த தேர்தலில் நிற்கணும்னா தாவேக்கா எந்த அளவுக்கு இளைஞர் படையை, இளைஞருடைய வலிமையை கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு இங்கே கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். இளைஞர்களை பரவலாக அதிக அளவில் வர வைக்கணும். இளைஞர்களை உள்ள வர வைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கும் பதவிகள் அங்கே கொடுக்கப்பட்டால்தான் அவர்கள் சார்ந்த இளைஞர்கள் வந்து அங்கே பெருமளவில் உள்ள வருவாங்க. பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது தான் அங்கே ஒரு கட்டமைப்பு வந்து தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உருவாகும். அப்போ உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய
வயது கடந்தவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட வேண்டும் அப்படிங்கும் போது அவங்க அடுத்து என்ன முடிவெடுப்பாங்க, எந்த கட்சியில் போய் சேருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் இது வந்து ஒரு விஷ பரீட்சையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை வந்து திமுக நடைமுறைப்படுத்துவதில் வெற்றி கண்டு விடுமா தோல்வி கண்டு விடுமா அப்படின்னா ஒரு 2ஆம் கட்டம்ல தான் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்து அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதை திமுக தலைமை உணர்ந்திருக்கிறது. அதற்கான வேலையில் தான் இப்போ ஈடுபடுவாங்க. அந்த மறு கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இது போன்ற கருத்துக்களை இங்கே முன்வைத்திருந்தால் கட்சி மட்டத்தில் வந்து ஓரளவுக்கு முழுமையாக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. பாரியா நான் குளத்தூரில் வெற்றி பெற்றுட்டேன், நீங்கள்லாம் எதுக்கியா தோல்வி அடைஞ்சிங்க, என்ன காரணம், ஸோ நீங்கள் ப்ராப்பராக வேலை செய்யலை, மாவட்ட செயலாளர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஓரங்கட்டுவதற்கு ஒரு சூழல் உருவாகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துடைய நிலையை பார்த்தீங்க அப்படின்னா கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார். அதான் இப்போ திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வருது. அதாவது திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது நம்ம கடந்த வீடியோவிலேயே பேசியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேயே தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தோற்கடிக்கப்பட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக அரியணையில் ஏறி சில வாரங்கள் தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளார 6 மாதங்களுக்குள்ளார அங்கு இடைத்தேர்தல் நடத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளார அங்கு இடைத்தேர்தல் வர வேண்டியிருக்கு. ஒரு ஆளும் அரசாக அரியணையில் உட்கார்ந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் செய்யக்கூடிய திட்டங்கள் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 1 வருட காலம் முன்னாலும் அவகாசம் கொடுத்தா தான் அவங்க ஏதாவது தவறுகள் பண்ணினால் அந்த தவறுகள் வெளியே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இவர்கள் எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு எறிஞ்சாலும் அந்த ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பி இவங்களை தான் போய் தாக்கும். காரணம் என்ன அப்படின்னா புதுசாக வந்திருக்காங்க. அதான் நாம் கடந்த வீடியோவில் கூட தெளிவாக பேசியிருந்தோம். நீங்கள் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிடம் தோல்வி கண்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் விரக்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க, வெறுப்பு அடைஞ்சிருக்க மாட்டாங்க, கோபம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான், மாறி மாறி ஆட்சி அரியணை ஏறக்கூடிய நிகழ்வு தான். ஏன்னா அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பெரிய ஒரு பலசாலி கிட்ட தான் நாம் தோல்வி கண்டிருக்கோம். ஸோ அதனால வந்து மக்கள் மத்தியில் இது பெரிய அளவுக்கு நிற்காது. அதிமுக அரியணையில் ஏறிய அடுத்த நிமிடமே விமர்சனங்களை இவங்க முன்வைக்கலாம், மக்கள் ஏற்றுக்குவாங்க, திமுகவை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா எதிரும் புதிரும் கொண்ட கட்சிகளாக தான் 2 பேருமே அரியணையில் இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்து அரியணையில் ஏறி அமர்றாங்க அப்படின்னா விஜய்க்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இவங்க எந்த விமர்சனம் முன்வைத்தாலும் ஓராண்டு காலம் இந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வீசக்கூடிய அம்புகள் அவர்கள் திசை நோக்கியே பாய்ந்து மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே அதிமுக உட்காரல, புதிதாக கட்சி கண்டிருக்கக்கூடிய விஜய் உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் விஜய் சொன்ன விஷயங்கள் மக்கள் பணம் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற உறுதிமொழியை வெளிப்படையாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இது பண்றாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த தைரியம் அந்த துணிச்சல் வந்து திராவிட கட்சிகளுக்கு இதுவரை இருந்தது கிடையாது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க இந்த திராவிட மாடல் அரசு சொன்னதையும் செய்யும் சொல்லாததையும் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல நீங்க சொன்னதையும் செய்யல சொல்லாதையும் செய்யல அப்படிங்கிற அடிப்படையில் தான் தேர்தலில் தோல்வி கண்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாசகத்துக்கு ஏற்றாற் போல நாங்க மக்களுக்கு தேவையான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் சொன்னதை மட்டும் இல்ல சொல்லாதையும் நாங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் தான் மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகள் 716 மூடக்கூடிய நிகழ்வுக்கு ஆர்டர் பிறப்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நாம கிரவுண்ட் லெவலில் இறங்கி மக்கள் மத்தியில் பேசும்போது தான் தெரியும். பேசக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் பக்கங்களில் வந்து நியர்பையா இருந்தான பல டாஸ்மாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லாததையும் விஜய் அவர்கள் செய்துகிட்டு இருக்காங்க. போதை கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு தலை தூக்கி இருந்தது அப்படிங்கிறத தமிழகமே அறியும். கடந்த காலம் அதிமுக ஆட்சியில கூட இந்த போதை அந்த குட்கா அப்படிங்கிற விஷயத்துல அமைச்சர் அவர்களே சிக்கி வழக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படல. ஆனா விஜய் அவர்கள் வந்தோடனே போலீஸ்லயே தனி டீம் போட்டாங்க. அந்த டீமை வந்து பெரிய அளவில் ஆக்டிவேட் பண்ணாங்க. அந்த டீம் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஏன் இன்று நள்ளிரவு கூட நேற்று இரவு கூட வந்து பாத்தீங்கன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில்
சென்னையில் சுமார் 76 ரவுடிகளை கைது பண்ணியிருக்காங்க. இந்த ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாங்க, போதைப் பொருட்கள் போன்ற விஷயங்களில் இவருடைய பங்கு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் 76 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போடக்கூடிய ஆர்டர்கள் உத்தரவுகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானதாக சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முழு கவனத்தை விஜய் அவர்கள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம், உள்துறையும் காவல்துறையும் நேரடியாக விஜய் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இந்த விஷயத்தில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. எந்த கட்சி ஆண்டாலும் நாட்டில் நாம நிம்மதியாக வாழணும், இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு ஒரு நிம்மதியான விஷயம் இருக்கணும்னா அங்கே சட்டம் ஒழுங்கு தேவையாக இருக்கிறது. இந்த விஷயங்கள்ல தான் விஜய் அவர்கள் கவனத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடியவங்க விமர்சிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவருடைய ஆட்சி போய்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியாக பேச போறோம். ஓகே சார், இதுக்கும் திருச்சி கிழக்குக்கும் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கொளத்தூர்ல தோல்வி கண்டதுனால திருச்சி கிழக்குல இறங்கி நீங்க வெற்றி பெற்று அமர்ந்தால்தான் அதை ஈடுகட்ட முடியும். ஏன்னா திமுகவினரே ஒரு விதமான விரக்தியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தலைவர் வந்து தோல்வி கண்டுட்டாரு, எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு கட்சி தலைவராகத்தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து பேசுவதும் ஸ்டாலின் அவர்கள் அங்கு வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பேசுவது ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் உள்ள நிலைந்து விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை உள்ள வச்சாங்க அப்படின்னா சட்டமன்றமே தெரிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் பின்னால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிவேந்தன் போன்றவர்கள் அவருடைய ஏஜ் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தான், டிஆர்பி ராஜா போன்றவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே 60-65 வயசை கடந்தவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. 70+ தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குமே இவங்க சொல்லக்கூடிய விஷயம் உதயநிதி ஸ்டாலினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை இவங்க வந்து ஏற்றுக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு செயல்படுவதற்கு ஒரு தடை இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு நெருடல் வந்து அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும். இதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் அத்தனை எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் செயல்படுவாங்க. கடந்த காலத்தில் செயல்பட்டது போல ஒரு கட்டுக்கோப்பான செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதனால திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்ள வருது அப்படிங்கிறதா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ட் அதே நேரத்தில் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்குலையும் போட்டியிட்டு தோல்வி கண்டால் திமுகவுடைய வரலாற்றில் திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தொடர முடியுமா, தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, திமுக வந்து 2 அல்ல 3 அணிகளாக கூடிய உடைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதற்கு இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா திமுகக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அந்த சைடு இருந்துகிட்டு இருக்காங்க, கனிமொழி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து திருச்சி கிழக்கிலையும் போட்டியிட்டு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி கண்டாங்க அப்படின்னா கட்சியில் களையெடுப்பு போன்ற விஷயங்களில் திமுக தலைவராக இருந்து ஸ்டாலின் அவர்களால் செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதாவது ஸ்டாலின் அவருடைய எதிர்காலமே கிடையாது கட்சியில் அரசியல் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிவிடும். காரணம் என்னன்னா ஏற்கனவே இங்கேயும் தோந்துட்டீங்க, இது வந்து ஒரு எதிர்பாராத இன்சிடென்ட், திடீர்னு ஒரு அலை அடிச்சிச்சு நீங்கள் தோந்துட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திருச்சி கிழக்கில் எப்படி தோந்தீங்க? அப்போ விஜய் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நிற்க முடியாமல் திமுக தோல்வி கண்டிருக்கிறது அப்படிங்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் பெரும் அளவில் போர்க்கொடி தூக்குவாங்க. ஸோ அவர்களை அங்கே இருக்கக்கூடியவர்கள் களை எடுத்து கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் சொல்வது போல கட்சியை வந்து தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு கட்டமைக்கிறதுல பெரும் சிக்கல் ஏற்படும். அப்போ திமுகவுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கில் இறங்கவே வேண்டாம், வேறு யாரையும் நிறுத்தி நம்ம தேர்தல் களம் காணலாம். அப்படி களம் கண்டு தோல்வி அடைந்தால் கூட நம்ம அதுக்கு வேறு ஏதாவது காரணங்களை முன்வைக்கலாம். ஆனால் இதில் போட்டியிட்டு ஸ்டாலின் தோல்வி அடைந்தால் அரசியலுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் நமக்கே தெரியும். என்ன காரணம்னா ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தா அது சாதாரண நிகழ்வு. இப்போ தாவேகா கிட்ட தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விரக்தி, இன்னொரு பக்கம் வெறுப்பு, மூன்றாவதாக ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும்,
குழந்தைகளை பயன்படுத்தி எங்களை வீழ்த்தி விட்டாங்க, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி எங்களை வீழ்த்தி விட்டாங்க அப்படிங்கிற காரணங்களை முன்வைப்பது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளில் முதலாவது ஆளாக கொண்டு வந்து இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தியதே திமுக தான். இந்திய அளவில் வந்து வேறு கட்சியாக இருந்தாலும் பாஜக போன்ற கட்சிகளாக இருந்தாலும் தமிழகத்தில் திமுக தான் இந்த சோசியல் மீடியா அரசியலில் இறங்கினவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கட்சி வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் எங்களை வீழ்த்தி விட்டாங்க, குழந்தைகளை பயன்படுத்தி வீழ்த்தி விட்டாங்க அப்படிங்கும்போது தான் கடந்த வீடியோவில் நம்ம பேசியது போல தான் குழந்தைகளே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னா இது வந்து எஃகு கோட்டை கிடையாது, மண் கோட்டை தான். ஏன்னா குழந்தைகள் அப்படின்னா சின்ன சிறுவர்கள் தான், அவங்களே வந்து ஊதி விட்டு அந்த கோட்டையை சிதற வைக்கிறாங்க அப்படின்னா கோட்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை தான் நாம முன் வச்சோம். இதே கருத்துக்களை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது கூட, வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசும்போது கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது விமர்சனமாக சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி தான் சாதி மத மொழி பாகுபாடு இல்லாமல் ஓட்டு கேட்டோம், நம்ம தலைவரும் ஓட்டு கேட்டார். ஆனால் வந்து நீங்கள் மாற்றி குத்திட்டீங்க. விஜய் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் அப்படின்னு வந்ததுனால நீங்க மாத்தி ஓட்ட போட்டுட்டீங்க. அது ஜோசப் விஜய்னு சொன்னா கிறிஸ்தவ ஓட்டு விழுவும், விஜய் ஓட்டு சொன்னா இந்து ஓட்டு, இந்த அந்த தொனியில பேசியிருக்காங்க. விஜயின் இருந்தவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில் விஜய் அப்படிங்கிற நேம பயன்படுத்தி இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜோசப் விஜய் அப்படிங்கிறத பயன்படுத்தினதுனால நீங்க மாத்தி குத்திட்டீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்திருந்தா நீங்க எனக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை பார்த்து பயப்படக்கூடிய நிகழ்வு. நீங்க வந்து நீண்ட நெடிய காலமாக களத்தில் இருக்கக்கூடிய நீங்களே விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஃபுல் பேரை வந்து ஜோசப் விஜய் தான், சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே ஜோசப் விஜய் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போகும்போது சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேம் தான் ஒரு லீகல் நேமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மிஷின்லையும் யோசப் விஜய் அப்படிங்கிறது தான் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேமை தான் பயன்படுத்த முடியும். விஜய் வந்து இந்த தேர்தல் களத்துக்காக புதிதாக ஒரு நேமை உருவாக்கிக்கிட்டு களத்தில் நிற்கல. இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சினிமாக்குன்னு ஒரு பேரை வச்சு தான் களத்தில் நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்ங்கிறவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் விஜய் அப்படிங்கிற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜோசப் விஜய் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நேம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு நேம் இருக்கும், உங்களுக்கு ஒரு தமிழ் அமுதன் அப்படிங்கிற நேமை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படிங்கிற நேம் தான் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை சேர்க்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் ஒன்று வந்து அப்பா அம்மா வைத்த பெயர், அது கூட சேர்க்கக்கூடிய பெயர் அவருடைய தந்தை பெயராக இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை பொறுத்த வரைக்கும் அனிதா என்பது ஒரு பெண் பேராக இருந்துகிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணா ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமளவில் போய்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ஆண் அப்படிங்கிறது தெரியும். அனிதா அப்படிங்கிற ஒரு பெண் பின்னாடி ஒரு பேர் வந்தா ஒன்னு வந்து அப்பா பேர் இல்ல கணவர் பேர், அவங்க வந்து பெண்ணாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற பார்வை தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில நீங்க ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஜோசப் யார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி உருவாகும். அவங்களுடைய தந்தையா அப்படி ஒரு கேள்வி உருவாகும் போது இது மிகப்பெரிய ஒரு விமர்சன பொருளா மாறப்போகுது. தெரிந்துதான் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சாரா, தெரியாம தான் முன் வைத்தாரா அப்படிங்கும் போது பேசுறது தானே. கண்டிப்பா அதான் சொன்ன, அந்த விரக்தியை தாண்டி கோபம். ஏன்னா நம்ம தோக்கடிச்சிட்டோம், இனி வந்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற கோபத்தின் விரக்தியில தான் பேசியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ ஓட்டுகள் தான் பெருமளவு கை கொடுக்கக்கூடிய ஓட்டுகள். அப்போ கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராக மாற்றி குத்திட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா ரிப்போர்ட்டுமே 80% தாவேக்காவுக்கு தான் கிறிஸ்தவ ஓட்டு போயிருக்கு, இஸ்லாமியர்கள் ஓட்டு 60% போயிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு ஷாக் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கிறதுனால சைதாப்பேட்டை தொகுதியோட ரிப்போர்ட், திமுக சைடில் எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டுகள் சைதாப்பேட்டையில் 2% தான் திமுகவுக்கு விழுந்திருக்கிறது. மீதி எல்லாம் எங்கே போயிருக்கு, தாவேக்காவுக்கு போயிருக்கு. என்னோட நண்பர் காமிக்கும் போது நானே ஷாக் ஆனேன். என்ன அப்படின்னா காலங்காலமாக ஓட்டு போட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மாற்றி குத்திருக்காங்க. இது ஒரு அமைச்சர் தொகுதி, மா சுப்பிரமணியன் அவர்களுடைய தொகுதி, அமைச்சர் தொகுதி. அந்த தொகுதியிலே பெண்கள் ஓட்டுகள் 2% தான் வந்திருக்கு. மீதி முழுவதும் தாவேக்கா வந்து வாரி சுருட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோபம் தான் பார்த்தீங்கன்னா இப்படி பேச வைக்கிறது. இந்த பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை பெரிய அளவில் உருவாக்கியிருக்கு. அதனால தான் அவருடைய பேச்சுக்கள் பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு, விமர்சனத்துக்குள்ளான வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்போ திமுக வந்து இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கவுத்து போட்ட கரப்பான் பூச்சி போல தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கரப்பான் பூச்சியை கவுத்து போட்டாங்க அப்படின்னா அதனால புரண்டு வர முடியாது. அடிச்சுக்கிட்டு காலை கையை போட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் புரண்டு வர்றது. யாராவது தட்டி விட்டா தான் புரண்டு வர முடியும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருந்து அதில் போய் மோதி அப்படியே புரண்டு வருவதற்கான ஒரு சூழல்லாம் இருக்கும். என்னுடைய பார்வையில்
திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கவுத்து போட்ட கரப்பான் பூச்சி போல தத்தளித்துக்கிட்டு இருப்பதன் மூலமாகத்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள் ஒரு விமர்சன பொருளாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது திமுகவுக்கு மென்மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நாம் பார்க்கக்கூடிய பார்வை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164